வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த நீட் 2025 ரிஜிஸ்ட்ரேஷன் பிப்ரவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தோட கனவு என்னது? ஒரு நீட் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுத்து நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து டாக்டர் ஆகணும் தான் எல்லாத்தோட கனவு. ஸோ அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் ஓப்பன் ஆயிடுச்சு. மெயினாக நான் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, இன்றைக்கே நான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன், நான் இன்றைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன், இன்றைக்கி நாளைக்குள்ளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன்னு சொல்லி அவசரப்பட்டு உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த இது வெப்சைட்டில் அவங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா 1 or 2 டேஸில் ஏதாவது ஆட் டெலீட் பண்ணணும்னா அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவசரப்பட்டு பண்ண வேணாம். அதே மாதிரி மேஜர் சேஞ்சஸ்லாம் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் இன்றைக்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் அதுதான், மார்ச் 7ஆம் தேதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாலும் ஒன்று தான். ஸோ அதனால் நான் முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எனக்கு மெடிக்கல் சீட் கொடுத்துருவாங்க அப்படிலாம் யாரும் தவறாக கணிக்க வேணாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் 2025 என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முதல்ல இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீட் 2025 அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எந்த வெப்சைட்டில் இருக்கும்னா neet.nta.nic.in. மறுபடியும் சொல்கிறேன், neet.nta.nic.in. இந்த வெப்சைட்டில் போய் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த வெப்சைட்குள்ளே போனவுடனே முதல்ல நோட்டிஃபிகேஷன் இருக்கும். முதல்ல அந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி எல்லாருமே படிங்க. அதுக்கப்புறம் அதே வெப்சைட்டில் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா புல்லட்டின் சொல்லியிருக்கும். அந்த புல்லட்டின் 2025 இன்ஃபார்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்ஃபார்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி பொறுமையாக படிங்க. மெயினாக பேரண்ட்ஸ் படிங்க. நீங்கள் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைம் இல்லை, அவங்க எக்ஸாமினேஷன் மோடில் இருப்பாங்க. ஸோ அதனால் பேரண்ட்ஸ் முதல்ல இன்ஃபார்மேஷன் புல்லட்டினை டவுன்லோட் பண்ணி படிங்க. ரைட். அதில் என்னென்ன இருக்கணும்னு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல லாங்குவேஜஸ் 13 லாங்குவேஜஸில் நீங்கள் எழுதலாம், இன்க்ளூடிங் தமிழ். நல்லா தெரிஞ்சுக்கோ, நீங்கள் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் லாங்குவேஜை தமிழை சூஸ் பண்ணுங்கள். தமிழில் சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது அந்த கொஸ்டினில் தமிழும் இருக்கும், பக்கத்திலே இங்கிலீஷும் இருக்கும். அதுக்கான நேர் டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஸோ பைலாங்குவல் தான் இருக்கும். இல்லை நீங்கள் இங்கிலீஷ்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் எங்கே பண்ணாலும் அவங்க இங்கிலீஷ்னு சொல்லி போட்டுறாமல் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணுறீங்களான்னு. தமிழ் சூஸ் பண்ணால் தமிழும் வரும், இங்கிலீஷும் வரும். ஆனால் இங்கிலீஷ்னு சொல்லி சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். போன வருஷம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது பண்ணி அவங்களால தமிழ் அட்டன் பண்ணாமல் கஷ்டப்பட்டாங்க. அதனால் இந்த இது நீங்கள் நல்லபடியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அப்ளிகேஷன் இன்னைக்கு சொல்லியிருக்காங்கன்னா பிப்ரவரி 7 ஆரம்பிச்சிச்சு. பிப்ரவரி 7 2025 மார்ச் 7 2025 வரை நைட்டு 11:50 வரை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரைட் சார், இதுக்கான ஃபீஸ்லாம் எவ்வளோனா, நான் இப்போ அவுட் சைடு பற்றி பேசலை, நான் இந்தியாவில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன். இந்தியாவில் இருக்கிற ஜென்ரல் கேட்டகரிக்கு ஃபீஸ் 1700 ரூபா. அதே மாதிரி ஓபிசி நான் கிரிமினல் லேயர் ஜென்ரல் லேயரில் இடபிள்யூஎஸ்காரவங்களுக்கு 100 ரூபா கம்மி, 1600 ரூபா. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி இவங்களுக்கு 1000 ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது ஃபீஸ்ன்னு இருக்குது. பட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அவங்க சர்வீஸ் டேக்ஸ் ஆட் பண்ணுறாங்க இல்லையான்னு தெரியலை. அது நான் அடுத்த ரிஜிஸ்ட்ரேஷனில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அடுத்த ஏதாவது கேண்டிடேட்டுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது இந்த 1000 ருபீஸோ 1600 போடும்போது ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ் ஆடா இல்லையான்னு தெரியலை. பட் அவங்க இப்போதைக்கு இதுதான் சொல்லியிருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? கரெக்ஷன் விண்டோ என்னைக்கு இருக்கும்னா 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை மார்ச்
9ஆம் தேதிக்குள்ள இருந்து 11ஆம் தேதி வரை கரெக்ஷன் விண்டோ இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்ஷன் விண்டோனா வந்து நீங்க வந்து மேஜர் சேஞ்சஸ்லாம் பண்ண முடியாது. ஸ்லைட் சேஞ்சஸ் என்ன சிட்டி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், மேபி மீடியம் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், இப்படி தான் இருக்கும். அதுக்காக வந்து உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் 100% சேஞ்ச் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் சேஞ்சே பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது அவசரப்பட வேணாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நேற்று நைட்லேருந்தே ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சார் நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாமா சார், கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் சார்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் டைம் இருக்குது, மார்ச் 7ஆம் தேதி வரை டைம் இருக்குது. நீங்கள் அட்லீஸ்ட் வந்து பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் முதல்ல வந்து எல்லாமே வாங்கிக்கோங்க. எஸ்பெஷலி உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும்னா நான் பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ரைட். அடுத்தது வந்து அவங்க என்ன நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற சிட்டியோட இன்டிமேஷன் வந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த சிட்டியோட இன்டிமேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து அட்மிட் கார்டு உங்களுக்கு என்னைக்கு வரும்னா வந்து மே 1ஆம் தேதி உங்களுடைய அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து எக்ஸாம், உங்களுடைய நீட்டோட எக்ஸாம் வந்து சொல்லிட்டாங்க. எப்போ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி மேவோட ஃபர்ஸ்ட் வீக் சண்டே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து மே 4ஆம் தேதி ஆஃப்டர்நூன் நீட் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க, மே 4ஆம் தேதி சண்டே தான் உங்களுடைய ஆஃப்டர்நூன் செஷன் தான் உங்களுடைய நீட் எக்ஸாமினேஷன். ஆல் ஓவர் இந்தியா ஒரே டைமில் நடக்குது. அதுவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பென் அண்ட் பேப்பர் மோடு, அதாவது நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பென் அண்ட் பேப்பர் மோடு தான் சொல்லியிருக்காங்க. அது போக வந்து இந்த தடவை பேட்டர்ன் மாற்றிருக்காங்க. முந்தி 200 கொஸ்டின்ஸ் கொடுத்து நீங்கள் 180 எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த தடவை 180 கொஸ்டின், நோ சாய்ஸ்லாம் கிடையாது. 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ அதனால நீங்கள் பாட்டனி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரியில் வந்து எவ்வளோ நீங்கள் டைமை வந்து ஒரு நிமிஷத்துக்கு கம்மியாக பண்ணுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து ஏதாவது நியூமரிக்கல் ப்ராப்ளமேட்டிக் பண்ணுறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அதுக்கான வந்து பிளானிங் வந்து நீங்கள் பக்காவாக பண்ணுங்கள். அடுத்தது வந்து ஏஜ் லிமிட் வந்து அப்பர் ஏஜ் லிமிட் எதுவுமே நோ ஏஜ் லிமிட் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி எத்தனை அட்டெம்ப்ட் வேணுமோ அட்டன் பண்ணி வந்திருக்கலாம். இந்த இத்தனை அட்டெம்ப்ட்னு சொல்லி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. லாஸ்ட் இயரும் அதே மாதிரி தான் சொன்னாங்க, இந்த தடவையும் அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே சொல்லலை. ரைட். மெயினாக வந்து இப்போ நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு ஃபோட்டோ ரொம்ப கிளியராக இருக்கணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு ஃபோட்டோ வந்து ரொம்ப வந்து கிளியராக இருக்கணும். ஸ்டுடியோவில் போய் எடுங்க, நீட்டுக்காக வந்து எடுக்கிறேன்னு சொல்லுங்கள். அது எழுதி டேட்டோடு போட்டு கொடுத்துருவாங்க. மெயினாக வந்து அவங்களோட சாஃப்ட் காப்பி வாங்குங்க. நிறையா ஸ்டுடியோவில் வந்து சாஃப்ட் காப்பி கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க. அதுக்கு அவங்க ஒரு 20 ரூபா 30 ரூபா கேட்பாங்க. எப்பா நாங்கள் நீட் அப்ளை பண்ண போகிறோம், அந்த நீட் அப்ளை பண்ணுறதுக்கு சாஃப்ட் காப்பி வந்து வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குருவாங்க, கொடுத்துருவாங்க. நீங்கள் அந்த ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பண்ணுறது அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. அவங்களோட கண்டிஷனே சொல்லிட்டாங்க, பிளர்ராக இருக்கிற ஃபோட்டோஸ் அண்ட் சிக்னேச்சரை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம், நோ எக்ஸ்கியூஸ்னு சொல்லி அவங்க கிளியராகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து ஸ்டுடியோவில் எடுக்கும்போது அவங்களோட ரெக்வஸ்ட் பண்ணி மேபி அவங்க சின்ன அமௌண்ட் கேட்டாலும் நீங்கள் சாஃப்ட் காப்பியை வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த சாஃப்ட் காப்பியை வாங்கிட்டு வர கேபி முதற்கொண்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்னென்ன தேவைன்னா 2 இமெயில் ஐடியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவசரப்பட்டு நிறைய பேர் வந்து ப்ரௌசிங் சென்டர் போகும்போது ஒரு இமெயில் ஐடிக்கு இன்னொரு இமெயில் ஐடி வந்து ஏதோ போடும்போது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அப்புறம் இமெயில் மறந்துடாதீங்க. 2 இமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, அது நீங்கள் என்ட்ரி பண்ணும்போது இமெயில் ஐடி நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுறீங்களான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 2 ஃபோன் நம்பர் வேணும், உங்களுடைய செல்ஃபோன் நம்பர் 2 வேணும். ஸோ அதனால் வந்து ஆக்டிவில் இருக்கிற நிறைய பேர் வந்து பேருக்கு ஒரு செல்ஃபோன் வச்சுருப்பாங்க, அதில் வந்து ஒரு அமௌண்ட் இல்லாட்டா எஸ்எம்எஸ்லாம் வராது. ஸோ அது எல்லாமே நீங்கள் பக்காவாக இப்போவே டாப் அப் பண்ணி மேபி 6 மாதம் கூட டாப் அப் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து தங்கு தடி இல்லாமல் வர்ற மாதிரி 2 ஆக்டிவ் செல் நம்பர் 2 ஆக்டிவ் இமெயில் ஐடி கண்டிப்பாக இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்போ ரொம்ப சிரமமாயிரும். நீங்கள் எந்த இமெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதுக்கான பாஸ்வேர்ட்லாம் இப்போவே நீங்கள் வந்து செக் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் அப்லோட் பண்ணும்போது என்னென்ன தேவைன்னு நான் சொன்னதில் வந்து முதல்ல வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக தேவைப்படும். அது வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய லெஃப்ட் 5 விரல், ரைட் 5 விரல் வந்து கைரேகை வந்து ஸ்கேன் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது அது எப்படி வந்து நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதே மாதிரி வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நல்ல ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணணும். அது 10 to 50 கேபிக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வந்து ஓபிசியா, ஓபிசி நான் கிரிமி லேயரா, இல்லை எஸ்சியா, எஸ்டியா, பிடபிள்யூடியா, இடபிள்யூஎஸ்ஆ, இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுக்கான தேவையான டாக்குமெண்ட்ஸ் தேவை. இதை வந்து மெயினாக வந்து இதில் ஒரு இது என்னன்னா, ஓபிசி நான் கிரிமி லேயர் எடுக்கிறீங்கல்ல, ஓபிசி நான் கிரிமி லேயர் எடுக்கிறவங்களுக்கான எப்போவுமே ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கான வேலிடிட்டி வந்து யூஸ்வலாக வந்து மார்ச் 31 முடிஞ்சிடும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 31 வந்து உங்களுடைய ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி முடிஞ்சிடும். உங்களுக்கு லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 7. நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்தால் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா புதுசாக அப்ளை பண்ணி வாங்குங்க. பட் அதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்கன்னா மார்ச் 31. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை மார்ச் 31க்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் ஆன எக்ஸாம்லாம் எழுதின பிறகு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், மறுபடியும் இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வந்து நீங்கள் திருப்பி ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி வந்தாலும் ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி மார்ச் 31, 2025 வரை தான் இருக்கும். சார் நான் ஏற்கனவே ஜேஇக்கு எல்லாம் எடுத்திருந்தேன்னா அதோட இது பாருங்கள், வேலிடிட்டி மார்ச் 31, 2025 வரை இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்தது வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட். உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் வந்து நல்லா வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ரிப்பீட்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய +2 சர்டிஃபிகேட் ஏற்றுற மாதிரி இருக்கும். அடுத்தது வந்து உங்களுடைய அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் அண்ட் பெர்மனன்ட் அட்ரஸ் கேட்பாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கலாம். பொதுவாக வந்து நீங்கள் ஆதாரில் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க, புரியுதா? நீங்கள் ஆதார், ஓட்டர் ஐடி எது வேணுமாலும் நிறைய கொடுக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் வந்து மைனராக இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமாக என்ன இருக்கும்னா உங்களுடைய ஆதார் தான் வந்து அட்ரஸ் ப்ரூஃபாக இருக்கும். ஆதாரில் வந்து பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டுமே ஒன்றா இருந்துச்சு, அதே கொடுத்துக்கோங்க. ஸோ இன்னும் கூட வந்து ஆதார் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், டைம் இருக்குது. நீங்கள் ஒன்று அவசரப்பட்டு எல்லாமே பண்ண பிறகு நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பிடபிள்யூடி, ஃபிசிக்கலி இவங்களுக்கு வந்து பிடபிள்யூடி கார்டு இருக்கும். அப்படி இல்லாட்டினா யூடிஐடின்னு ஒரு கார்டு இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. யூடிஐடின்னு கார்டு இருக்கும், அதை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக வந்து நான் திருப்பி சொல்கிறது, அவசரப்படாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, நான் உடனே நீட்டு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறேன். ஏன்னா சிபிஎஸ்சி பசங்களாம் வந்து எனக்கு 14ஆம் தேதி எக்ஸாம் வரப்போகுது, நான் வேகமாக நான் அப்லோட் பண்ணிவிட்டு நான் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி அப்படிலாம் நீங்கள் அவசரப்படணும் அவசியமே கிடையாது. பொறுமையாக எல்லா டாக்குமெண்ட்ஸும் ப்ராப்பராக இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் வந்திருக்கு, ஸோ இன்னும் டைம் இருக்குது. நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் பிப்ரவரி 25ஆம் தேதி டைம் வச்சுக்கோங்க. ஏன்னா மார்ச் 7ஆம் தேதி வரை லாஸ்ட் டேட் இருக்கும்போது நீங்கள் அட்லீஸ்ட் இன்னொரு 15 நாளில் வந்து மேபி அவங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஏதாவது சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து இன்னைக்கே அவசரப்பட்டு ஐயோ சார் நான் பண்ணும்போது தப்பாக பண்ணிட்டேன், நேம் வந்து சேர்த்து போட்டேன், பிரித்து போட்டேன், அப்பா பேரை இது பண்ணிட்டேன், அம்மா பேரை தப்பாக எழுதிட்டேன்னு சொல்லி இந்த மாதிரி பேனிக் ஆகாதீங்க. நான் படித்து திருப்பி வந்து என்னுடைய வீடியோவில் நான் அதிகமாக சொன்னது, உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதீங்க தான் சொல்கிறேன். ஸோ அதனால வந்து அதுக்கான டெமோ வீடியோ நான் வந்து கூடிய சீக்கிரம் போடுறேன், பொறுமையாக பாருங்கள். அவசரப்பட்டு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா சேஞ்சஸ் பண்ண முடியாது. சார் அந்த கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று நீங்கள் சொன்னீங்களே, அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாமானா, கரெக்ஷன் விண்டோவில் வந்து மைனர் சேஞ்சஸ் தான் நீங்கள் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சிட்டி வந்து இந்த சிட்டியிலேருந்து வேறு சிட்டி வேணுமா சேஞ்ச் பண்ணிக்கலாம், லாங்குவேஜ் மீடியமை சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், மேபி அட்ரஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வேணுமா சேஞ்ச் பண்ணலாம். தவிர நீங்கள் மேஜர சேஞ்சஸ் வந்து ஃபோட்டோ, சிக்னேச்சர், அதே மாதிரி வந்து அவங்க ஏற்கனவே கிளியராக சொல்கிறாங்க, நீங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது பிளர் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா வந்து நாங்கள் எந்த கொஸ்டின்னாலும் கேன்சல் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் ப்ரிவியூலாம் பார்த்துட்டு பண்ணுங்க. ஸோ அதனால வந்து அவசரப்பட்டு இண்டிவிஜுவலாக பண்ணாதீங்க, யாராவோட கைடன்ஸோட பண்ணுங்க.
அப்படி வந்து நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லேயே நீங்கள் போனீங்கன்னா ஒரு எஸ்டாப்ளிஷ் ப்ரௌசிங் சென்டர் போங்க சார். எங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணேன்னா அவங்களும் வந்து ஏன்னா போன வருஷம் வந்து எனக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணேன்னா சார் ப்ரௌசிங் சென்டரில் போய் பண்ணால் அவங்களுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்களும் வந்து யோசிச்சு போட்டு சொல்லி மிஸ்டேக் பண்ணிட்டாங்க சார். டோட்டலாக வந்து என் லைஃப் ஸ்பாயில் ஆனதுக்கு வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரு தான் காரணம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த ப்ரௌசிங் சென்டரும் வந்து ஒரு நல்ல ப்ரௌசிங் சென்டர் சூஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரினா அந்த நீட் கோச்சிங் சென்டர்ஸ் பக்கத்தில் அந்த மாதிரி இருக்கும். இல்லை ஸ்கூல்ஸில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரி வந்து இல்லை ஏற்கனவே நீட்டு எழுதுனவங்க அந்த மாதிரி வந்து கேட்டு வந்து அவங்களோட கைடன்ஸோட வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான டெமோ வீடியோ வரும். அந்த டெமோ வீடியோ வந்து நிறையா சேனல்ஸ் போடுவாங்க. எல்லா சேனல்ஸ் பாருங்கள். அவங்களாம் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி 1க்கு 2-3 தடவைலாம் பார்த்துட்டு நீங்கள் இண்டிவிஜுவல் பண்ணுங்கள். ஸோ அடுத்தாப்புல வந்து நான் ஒரு டெமோ வீடியோ போடுறேன். ஏன்னா வந்து 2-3 நாள் ஆகட்டும், பக்காவாக வந்து ஒரு கேண்டிடேட் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்த பிறகு டெமோ வீடியோ போடலாம். ஸோ அதனால் அவசரப்பட வேணாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும்? லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், யார் யார் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸு அண்டு யார் யார் நீட் ரிப்பீட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். பாய்.